ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிமேகலை இந்த குக் வித் கோமாளியில் பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வெளியே வந்துட்டாங்க. இனி குக் வித் கோமாளிக்கு அவங்க போக மாட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிரச்சனை பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை அவங்களுக்குள்ளே சண்டையை போட்டு அவங்களுக்குள்ளே முடிச்சிருந்தா பிரச்சனையே இல்லை. வெளியே வந்து இதை ஒரு வீடியோவை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பிளவாக வந்துட்டு இந்த ஃபேன்ஸும் அந்த ஃபேன்ஸும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுடைய சோஷியல் மீடியாவில். அதில் பார்த்தீங்கன்னா சொம்புக்கு என்னடா மரியாதைன்னு சொல்லிட்டு சொம்பை தூக்கி விசிறி அடிச்சிருப்பாங்க. அதுலேருந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு அவங்கவுங்க தரப்பு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரேஷி அவருடைய விஷயங்களை சொல்லியிருந்தார். இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம KPY சரத் அவரும் சூப்பராக வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதையும் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ யார் கொதிச்சு எழுந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாகாப் ஆனந்த் உங்களுக்கே தெரியும், நம்ம பிரியங்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் நம்ம பிக் பாஸ் அந்த சீசன்லேயே வந்துட்டு பிரியங்காவை பார்க்குறதுக்கு வந்த ஒரே ஒரு பர்சன் மாகாப் ஆனந்த் தான். ஸோ அவரை வந்துட்டு அன்றைக்கி பார்த்துட்டு அவங்க பண்ண விஷயங்களை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ நட்பு, 2 பேரோட நட்பு சிறப்பாக இது வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ நடுவுலேயே வந்துட்டு இந்த சண்டையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அதை நம்ம வந்து வேடிக்கை தான் பார்க்கணுமே தவிர அதுக்குள்ளே போய் நம்ம பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பார் பட்டும் படாமல். இப்போ அவங்க சொம்புன்ற விஷயத்த சொன்னதால் நிறைய பேருக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இவங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்தை சொல்லும்போது மாகாப்பா வந்துட்டு பயங்கரமாக ரொம்ப கோவப்பட்டு இப்படி ஒரு போஸ்ட் போட்டு நானே பார்த்தது கிடையாது, அந்த மாதிரி பொங்கி எழுந்து போட்டிருக்காப்புல. என்ன போட்டிருக்காருன்னா, அதில் ஒரு போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, சொம்புக்கு என்னடா மரியாதை அப்புறம் சொல்லிட்டு நம்ம முடியை குறிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. அது கீழே வந்துட்டு இந்த செருப்பை எடுத்து ஸ்டோரி போடுறா அப்படின்ற மாதிரி கீழே வந்துட்டு நம்ம மாகாப்பா வந்துட்டு இவர்கிட்ட டிஜே பிளாக் அவர்கிட்ட சொல்கிற மாதிரி அதுக்கு மேலே ஒரு செருப்பு இருக்குது. அந்த ஒரு இதை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அவருடைய சோஷியல் மீடியாவில். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பக்குனுக்குது. என்னையா சொம்புன்னு சொன்னது அவங்களாச்சே, மணிமேகலை தானே சொன்னாங்க. இது அப்போ இந்த செருப்பு இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் போடுறான்னா இது யாருக்கு உண்டானது அப்படின்ற மாதிரி பதறுது எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, வெறும் செருப்பு. இன்னும் வெறும் செருப்பை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா இன்னொரு கலரில் இன்னொரு செருப்பு, அதை வந்துட்டு வீட்டில் குளிக்கிற அந்த பாத் டப்பில் வச்சு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. என்னென்னா, சனிக்கிழமை எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஸோ வீடியோ போடுவாங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு டைம் இருக்கிறதா போடுறாங்க. பட் என்கிட்ட செருப்பு ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது, அதனால தான் அதை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ வீடியோ போட்டவங்களுக்கு இதை வந்துட்டு ஒரு ஆன்சராக கொடுக்குறாரு போல இருக்குது. அதுக்கப்புறம் நைஸ் கம்பார்ட்மெண்ட் மியூசிக் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி செம்மையாக வந்து கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. அதுக்கப்புறமும் வந்துட்டுனா தனியாக ஒரு செருப்பு, தனியாக இல்லை ஜோடியோட ஒரு செருப்பு ஃபோட்டோவை போட்டிருக்காரு. ஸோ இதன் மூலம் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ கோபம், அதனால் இந்த விஷயத்தை வந்து காமிச்சிருக்காப்புல. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த விஷயம் வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளே முடிச்சிருந்தாவே பிரச்சனையே இல்லை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூதாகரமாக வெடிச்சு இப்போ கடைசியில் வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியும் அந்த விஜய் டிவியில் யாரெல்லாம் டாப்பாக இருக்காங்க, இப்போ மாகாப்பா வந்தாலும் சரி, குரேஷின்னு ஒரு சில பேர்லாம் வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி வந்துட்டு ஒரே ஒரு வீடியோவில் ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பகைச்சிக்கிட்டாங்களோ மணிமேகலை அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மணிமேகலை அந்த வீடியோவில் அவங்க பேசின விஷயங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டிங்கன்னா அது தவறு. ஏன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஓகே, அதுக்காக வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது அதுக்கு வந்து சொம்பு அப்படின்னு வச்சா கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து இன்னும் மேலும் மேலும் பிரச்சனை வளர்ந்துட்டு தான் போகும். சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.